ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை தான் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிங்க, 7:30 மணி போல் ஆகிடுச்சு. நான் ரொம்ப லாங்கிலேருந்து வர்றதுனால நம்ம குந்தாரப்பள்ளி சந்தைக்கு இப்போ தான் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ பார்க்கலாம், இன்றைக்கி நிறைய வண்டிங்க, நிறைய மாடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி மாட்டு சந்தையோட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வளர்ப்பு கன்றுகளை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தையில். இதெல்லாம் வந்து கர்நாடகா சைடு போகிறதுங்க. இதெல்லாம் ஃபுல்லாக புனே சைடு போகிற கன்றுக்குட்டிங்க தான். எல்லாம் நல்ல நல்ல கன்றுக்குட்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தையில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். நல்லா அழகான கன்றுக்குட்டிங்க எல்லாமே இங்கே இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தரமான கன்றுக்குட்டிங்கெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க கன்றுக்குட்டி, நிறையா இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு காளை கன்று எல்லாம் இருக்கும். பாய்ச்சலுக்கும் பார்த்து விளையாடி இதெல்லாம் வந்து பசுமாடு தாங்க. எவ்வளோ பெரிய பசுமாடு பாருங்கள், செனையாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சு, எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, மேலே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் காளை மாதிரி இருக்குது பாருங்கள். திமிழெல்லாம் பார்த்தீங்கன்னா காளை மாதிரியே இருக்கும். நல்ல பெரிய மாடுங்க. ஜெர்சி மாடுங்க, இது பாருங்கள். நாட்டு இது பாருங்களா, பாய்ச்சல் மாடுங்க நிறைய வரும் குந்தாரப்பள்ளி சந்தையில். எப்படி இழுத்துட்ருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து சேல் ஆனதுங்க. ஏய் ஓரமா இல்லைண்ணா, இப்போ தான் வரேன். இது வேறு காளைங்க, எல்லாம் பாய்ச்சல் காளை. ஏடா தம்பி வாங்கிட்டேடா, விற்கிறது எடுத்து வந்துக்கிறியா? ஆமாண்ணா ஆமாண்ணா. கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது பாருங்க. இப்போ இறக்குறீங்களா? பொள்ளாச்சிண்ணா, பொள்ளாச்சி போதுங்களாங்க. இங்கே பொள்ளாச்சிலேருந்து இங்கே வந்திருக்காங்க குந்தாரப்பள்ளி சந்தைக்கு. அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் எவ்வளோண்ணா போச்சு? சரி ரன்னிங்கு தான் வாங்கி போடுறது. ரேக்லாக சரி இல்லை வேணாம். எல்லாம் கறவை மாடுங்க ஃபுல்லாக. இங்கே நிற்கிறதெல்லாம் எல்லாம் கறவை மாடுங்க. பொள்ளாச்சிக்கு போயிட்டுருக்குங்க. ஆனால் அந்த வண்டியில் பார்த்தோன்னா அதெல்லாம் வந்து பொள்ளாச்சிக்கு போயிட்டுருங்க. எருமை கண்ணுக்குட்டிங்க எல்லாமே ஜெர்சி எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லாமே சேலான மாடுங்க எல்லாம் ஃபுல்லாக. பாருங்க கண்ணுக்குட்டிங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், நல்லா தரமான கண்ணுக்குட்டிங்கெல்லாம். எல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டுருக்குங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்குங்க. தமிழ்நாடு விட்டு ஆந்திரா, கேரளா, மைசூர், பூனே, இந்த மாதிரி எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டுருக்கு. ஃபுல்லாக எல்லாம் பாருங்கள், அதெல்லாம் ஆல்ரெடி சேல் ஆனதுங்க. ஃபுல்லாக எல்லாம் பாய்ச்சல் மாடுங்க, வளர்ப்புக்கு எல்லாம் ஃபுல்லாக காளை கன்றுகளே இருக்குது பாருங்க.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாடுங்க நிறைய வர்றதுனால அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 4 ஸ்டேட்லேருந்து மொத்தம் நிறைய வியாபாரிங்க வருவாங்க. இங்கேருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் சேலும் பண்ணுவாங்க வாங்கிட்டு போயிட்டு. இதெல்லாம் நல்லா வந்து எவ்வளோ காரமாக இருக்குது பாருங்கள். காளை தான் நல்லா சுறுசுறுப்பான காளையாக இருக்குது. நல்லா பாய்ச்சலை கருப்பு கலர் பாருங்க. பார்வை வந்து வேறு மாதிரி செம்மையாக இருக்குது பாருங்க. ஓரமாக மாடுகள்லாம் பார்க்கணும். நல்லா ப்ரீடுக்காக வாங்கிட்டு போகிறதாங்க அந்த காளைங்க. பாய்ச்சல் காளைங்க சிங்கிளாக. சரியான அலம்பலுங்க இந்த காளை கன்று. செம்ம சேட்டை பண்ணிகிட்ருக்கு வண்டியில். சொல்லிடுறாரு இவரு. நான்லாம் எதுவும் பண்ணலண்ணா. சரியான அலுமல் தான் பண்ணிட்டு இருக்குதுண்ணா. பாய்ச்சலான சுசுப்பான கண்ணுங்க. எப்படி இருக்குது பார்த்தியா கண்ணு? எல்லாம் முறைச்சிக்கிட்டு இருக்குது வேறு கண்ணுக்குட்டி. நல்லா இந்த மாதிரி பாய்ச்சல் கண்ணுங்க நிறையா வரும் குந்தாரப்பள்ளி சந்தையில். ஆனால் அப்படி பக்கம் நீ கேர்லெஸ்ஸாக இருந்தான்னு வச்சியா? கன்றுங்க வாடா வாடா வச்சிடும் மாடு. பாய்ச்சல் மாடு தாங்க இந்த வாரம் நிறையா வந்துருக்குது. வளர்ப்பு கன்றுக்குட்டியெல்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கன்றுக்குட்டிக்கு நிறைய மைசூர் கன்றுக்குட்டிகள்லாம் நிறைய வந்து பார்க்கலாம் இருக்குது. இதெல்லாம் வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க எல்லாமே. வேறு இங்கே இருக்குது பாரு. நிறைய வளர்ப்பு கன்றுக்குட்டிகள் நிறையா இருக்குது பாரு. நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சூப்பரான சின்ன சின்ன கன்றுக்குட்டிங்க எல்லாமே நம்ம வந்து இன்றைக்கி குந்தாரப்பள்ளி சந்தையில் வந்து எவ்வளோ கன்றுக்குட்டி இருக்குது பாருங்கள். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன வளர்ப்பு கன்றுக்குட்டிங்க தான். ஒரு வாரம் இதெல்லாம் பாருங்கள் ஜோடி கன்றுக்குட்டிங்க. நீங்கள் வந்து எல்லாம் ஒரே சைஸில் இருக்குமாரு. வளர்க்குறதுக்காக இந்த கன்றுக்குட்டிங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போகலாம். இல்லை கிளம்பங்கலாம் வியாபாரிங்க அவரெல்லாம். வணக்கம் வணக்கம். நிறைய கன்றுக்குட்டி இருக்குது பாருங்க. எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்க. இந்த குந்தாரப்பள்ளி சந்தையில் சூப்பர் 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 சூப்பர். இதெல்லாம் ஜோடி ஒரு 30 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போங்க. 30, 35, 40, 50, 60 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா சொல்லுவாங்க. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வாங்கலாங்க. இந்த மாதிரி கன்றுக்குட்டிங்கெல்லாம் நிறையா.
எல்லாம் மைசூர் குட்டிங்க, கிடாரி கணக்கு பாருங்கள், எல்லாம் மைசூர் குட்டிங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா கொம்பு? இந்த மாதிரி நல்லா நேராக இருக்குங்க கொம்பு வந்து. மைசூர் குட்டிங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும் நல்லா.